ஹலோ மக்களே! கர்ணா இது செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. அதிகாரிகளும் நம்ம கிருபா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும்போது, நம்ம இந்து கிருபா கிட்ட ஒரு கட்டத்தில மாட்டிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில நம்ம கர்ணா இந்துவ காப்பாத்திட்டாங்க. அடுத்த கட்ட பிளானாட்டு நம்ம இந்து எப்படியாவது கதிர் மாப்பிள்ளையே இந்த இடத்துலேருந்து கடத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து அந்த வேலைய பார்க்க போறாங்க. அதே சமயத்தில கர்ணாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்ததா, சித்ராவோட மேரேஜை எப்படி தடுத்து நிறுத்துனாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இந்துவும் எப்படியாவது கொஞ்ச நேரத்துல அதிகாரிகள் எல்லாருமே வந்து சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்துட்டு இருக்காங்க. சித்ரா பயங்கர பதட்டமா இருக்கும்போது இந்துவும் இப்பதான் நான் அதிகாரிகள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கண்டிப்பா இந்த மேரேஜை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா இருக்கும்போது சித்ராவும் எப்பதான் யாராவது வந்து நம்மளை இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக்க விட மாட்டாங்களா அப்படி சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக அதிகாரிகளை வரும்போது நம்ம ஜெயந்தியும் இப்போ எப்படி இருந்தாலுமே இந்த மேரேஜ் தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும்போது அவங்க நேராக வந்து நம்ம கிருபா கிட்ட வராங்க. இதை கொஞ்சம் கூட இந்து யாருமே எதிர்பார்க்கல. கிருபா கிட்ட வந்து அவங்களும் இல்லை இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு, நல்ல வேளை இந்த ஏரியாவில் நான் இருந்தனால உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வந்தேன் அப்படி சொன்ன உடனே கிருபாவும் அப்படி என்னதான் வந்தது என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் இல்லை, இந்த மண்டபத்தில் சித்ரான்னு ஒரு பொண்ணுக்கு மைனரான பொண்ணுக்கு மேரேஜ் நடத்த பார்க்குறாங்களாம், அதுவும் விருப்பமே இல்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துருதுன்னு சொன்ன உடனே கிருபா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யார் இதை சொல்லியிருப்பாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லும்போது சரி இந்த தகவலை எங்கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, எப்படி இருந்தாலுமே இந்த மேரேஜ் இனிமேல் சிறப்பாக தான் நடக்க போகுது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார், உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ ஒருத்தங்க இந்த செயலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கிருபாவும் யாரா இருக்கோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம இந்து அப்படியே பதட்டாயிடுறாங்க. ஜெயந்தி கிட்ட வந்து என்னக்கா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அவங்களே வந்து எதுவுமே பேசாம சப்போர்ட்டா இருந்துட்டு போறாங்களே அப்படி சொன்ன உடனே ஜெயந்தியும் நம்ம இதை யோசிக்காம விட்டுட்டுமே, இவங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கு கண்டிப்பா அதிகாரிகள் எல்லாருமே இவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க, இப்போ என்ன செய்யறது, இனி இந்த சித்ராவோட மேரேஜை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியும் புலம்பிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் கிருபாவும் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் செய்திருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் சித்ராவை தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிருபாவும் நம்ம சித்ரா இந்து ஜெயந்தியை அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது ஜெயந்தியும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கிருபாவும் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, சித்ரா இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த ஜெயந்தியும் என்னாச்சு நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கும் போது கிருபாவும் எனக்கு உங்களை பற்றியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் ஏதோ ஃபோன் பண்ணி அதிகாரிகள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படி சொன்ன உடனே நம்ம இந்துவும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. கிருபாவும் எனக்கு உங்கள் 3 பேருக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் என்ன செய்தாலுமே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக கரெக்டான டைமில் சித்ரா கழுத்தில் தாலி ஏற தான் போகுது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம சித்ரா அப்படியே பதட்டம் ஆகிடுறாங்க. கிருபாவும் இந்த 3 பேர்லையும் இந்த இந்து தான் இந்த வேலையை செய்திருக்கணும், நீ தானே இப்படி செய்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இந்துவும் எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எல்லாம் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்த நம்ம கர்ணாவும் விடுங்க, நான் இவங்கெல்லாம் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை, நம்மளை மாரி எப்படி இவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு தைரியம் வரும், அவங்களாம் நம்ம எதிர பேசுறதுக்கே பயப்படக்கூடிய ஆட்கள், அதனால இதை போட்டு குழப்பிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் கிருபாவும் அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுறாங்கன்னே சொல்லலாம். கர்ணாவும் நம்ம இந்து கிட்ட வந்து இந்து எது யாருக்குமே தெரியாம ஏதாவது ஒரு செயலை செய்துட்டு இருக்காத, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு போற, பேசாம நீ இந்த மேரேஜை எப்படி தடுத்து நிறுத்துவனே என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லும்போது இந்துவும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், அந்த மேரேஜை தடுத்து நிறுத்தும் போது என்ன செயல் செய்யறனோ அப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் நம்ம கருணாவை பார்த்து அசால்ட்டாக பேசிட்டு போகிறாங்க. நம்ம சித்ராவும் இந்துக்கிட்ட வந்து எனக்கு நேரம் சில ரொம்பவே பயமாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்கும்போது ஜெயந்தி நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் கதிர் கூட உனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சித்ராவும் உங்களை நம்பி தான் நான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சுகுணாவும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி சித்ராவை குழப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம
ஜெயந்திட்ட பேச வராங்க. ஜெயந்திட்ட வந்து, "ஏ ஜெயந்தி, நீ அவளோட மனசெல்லாம் மாத்திட்டே இருக்காத. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பேசாம இந்த மேரேஜ் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு போட்டு, இல்லன்னா இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா நமக்கு தான் எல்லாமே எதிரா முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுணாவும் அவங்கள்ட்ட எல்லாமே அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. சித்ராவும், "பாத்தீங்களா அம்மா பேசிட்டு போறத, எப்படி இருந்தாலுமே இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு நான் பார்த்தேன்னா, என் அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போறாங்களேன்னு." சித்ரா இன்னும் கொஞ்சம் பதட்டாயிடுறாங்க. இந்துவும் ஜெயந்தி கிட்ட இப்ப என்ன செய்யறது? நம்ம வேற எப்படியாவது இந்த மேரேஜ அதிகாரிகள் மூலமா தடுத்து நிறுத்தலாம்னு பார்த்தா, எல்லாமே சொதப்பிட்டு அப்படி சொல்லும்போது, சரி அடுத்த பிளான போட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, கதிர் மண்டபத்துல இருந்தா தானே இது எல்லாமே சரியா நடக்கும். பேசாம கதிர கடத்திட வேண்டியதா அப்படி சொன்ன உடனே ஜெயந்தியோ, "நீ சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இத செய்ய முடியும்?" அப்படின்னு யோசிக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல பாண்டி வந்து நிக்கிறாங்க. பாண்டி ஏதோ வேணும்னு மாட்டுன மாதிரி இருக்குது. "பாண்டி, என்ன மேரேஜ் எல்லாம் தடுத்து நிறுத்துவீங்கன்னு சொன்னீங்க. என்னாச்சு?" அப்படின்னு விசாரிக்கும்போது நம்ம ஜெயந்தியும், "கண்டிப்பா இந்த மேரேஜ் நடக்க போறதில்ல" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படிதான் அத தடுத்து நிறுத்த போறீங்க?" அப்படி சொல்லும்போது ஜெயந்தியும், "கதிர கடத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம்னு" சொன்ன உடனே, "இதெல்லாம் நல்ல பிளான் தான். கரெக்டாட்டு செய்திருங்க." அப்படி சொன்ன உடனே நம்ம ஜெயந்தியும், "கடத்த போறீங்க அப்படி இல்ல, கடத்த போறோம். நீயும் சேர்ந்து தான் இந்த செயல செய்ய போற." அப்படி சொன்ன உடனே பாண்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "என்ன இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட வைக்காதுங்க. நான் இதுக்கு வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது ஜெயந்தி விடுற மாதிரி இல்ல. "கண்டிப்பா நீ தான் இதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய எப்படியாவது காப்பாத்திடு. அது உன் கையில தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி ஜெயந்தியே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியும் ஒரு கட்டத்துல, "நானே வந்து சிக்கிட்டேன்னா சரி, எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொன்ன உடனே நாம இந்துவும் ஜெயந்தியும் எல்லா பிளானையும் சொல்லி விடுறாங்க. அதே சமயத்துல புவனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. புவனாவும், "எப்படிடா இத கருணா கிட்ட சொல்ல முடியும்? நமக்கு வேற வாய்னால எதுவுமே பேச முடியலையே. எப்படியாவது இத வந்து செய்கை மூலமா கருணா கிட்ட சொல்லிடலாமா?" அப்படிங்கிற மாதிரி புவனா திட்டத்தை போடுறத நாம ஜெயந்தி பார்த்துட்டாங்க. ஜெயந்திய புவனா கிட்ட வந்து, "இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறதில்ல. ஆனா அதுக்காக நீ எல்லா விஷயத்தையும் யார்கிட்டயாவது சொன்னீன்னா, இப்ப வாய் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு மேல யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா நடக்கிறதே வேற." சொல்லிட்டு நம்ம ஜெயந்தியும் புவனாவ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல கதிர் இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து நம்ம கதிரோட ரூமுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம கதிர் சரியான டைமுக்கு வெளியில வரும்போது கட்டையால கதிர அடிச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா அவன் மயங்கி விழுந்துருவான். பேசாம அவனை இந்த மண்டபத்துல இருந்து கடத்திட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. அதுபடியே கதிர் வெளியில வரும்போது கட்டையால அடிக்கிறாங்க. கதிரும் யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துறாங்க. நம்ம ஜெயந்தியும், இப்ப இவனை எப்படி தூக்குறது? நம்ம மட்டும் இத செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியோட ஹெல்ப்ப கேட்கறாங்க. பாண்டியும் அந்த இடத்துல வந்து கதிர அங்க இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது சரியான டைம்ல வந்துடுறாங்க. நம்ம இந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் கருணாவுக்கு தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இந்துவுக்கு உதவியா இருந்து கருணா சித்ராவோட மேரேஜ தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம்.